நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்காத பலரது பெயர்களை குறிப்பிட்டு பணம் பெறப்பட்டுள்ளதாக எழுந்த புகார் தொடர்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள். இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி விவரிக்க கேட்போம். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன மாரிச்சாமி, விரிவாக விவரிங்க. தேனி மாவட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடுக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவர். இதில் தேனி மாவட்ட ஆட்சியர் முறைகேடு குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை அமர்வு, அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக இதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், அதாவது நீதிபதிகள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடலாம் போல தோன்றுகிறது, அந்த அளவு முறைகேடு அதிகரித்திருக்கிறது என கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார், பொதுநல வழக்கு. அந்த வழக்கில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்தந்த ஊராட்சி தலைவர்கள் மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். தேனி மாவட்டம் பழையகோட்டை கிராம பஞ்சாயத்தில் 2020-21 ஆண்டுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அறிக்கை இன்னமும் தாக்கல் செய்யப்படவில்லை. பஞ்சாயத்து தலைவர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளார். ஆண்டிப்பட்டி திட்ட மேம்பாட்டு அலுவலரும் அவருடன் இணைந்து பணியாளர்களின் வருகை பதிவேட்டை மறைத்து விட்டனர். வேலை பார்க்காத பலரது பெயர்களை குறிப்பிட்டு ஊதியம் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நடவடிக்கை கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் முறையான நடவடிக்கை எதுவும் இல்லை. ஆகவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட அமர்வு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரையே மாற்றிவிடலாம் போல தோன்றுகிறது. ஏனென்றால் மகாத்மா காந்தி பெயரை வைத்துக் கொண்டு இது போன்ற முறைகேடை செய்கிறார்கள். முறைகேடு அதிகரித்து வருகிறது இந்த திட்டத்தில். ஆகவே இந்த வழக்கு தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியர், தேனி மாவட்ட ஊரக மேம்பாட்டுத்துறையின் இயக்குனர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.